வணக்கம். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 108வது பிறந்தநாள் விழா ஜனவரி 17. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு மனிதராய் பிறக்கவில்லை, அவர் ஒரு அவதாரம். ஏழை மக்களை காப்பாற்ற வந்த அவதாரம். கடந்த வாரம் அவருடைய செயலாளராக இருந்த திரு பிச்சாண்டி ஐஏஎஸ் அவருடைய புத்தக வெளியீட்டு விழாவுக்கு சேர்ந்திருந்தேன். அவர் ஒரு 400 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அதில் எழுதியிருக்கின்றார். ஏழை மக்களுக்கு காலணை கொடுத்தது, செப்பல் கொடுத்தது எப்படி என்று ஒரு கட்டுரை இருக்கின்றது. தலைவர் அவர்கள் காலில் செல்லும்போது பிச்சாண்டி அவர்களை அழைத்து, ரோடில் செல்பவர்கள் எவ்வளோ பேர் செப்பல் போடவில்லை பாரு என்றாராம். எண்ணிக்கொண்டு வந்தாராம். 60% செப்பல் போடவில்லை அப்படின்றாராம். உடனே எல்லாருக்கும் காலணி வழங்க வேண்டும் என்கிறார். திரு பழனி பெரியசாமி இருந்தார். அவர்தான் தலைவர் அவர்களை அமெரிக்காவில் கவனித்து குணப்படுத்தி இந்தியாவுக்கு அழைத்து வந்தவர். அவர் பேசும்போது, அமெரிக்காவில் நாங்கள் வாக்கிங் சென்றோம், ஒரு இடத்தில் அமர்ந்தோம். அப்போது, என்ன பெரியசாமி, நம்ம ஊரில் நிறைய பேர் இன்ஜினியரிங் படிக்க முடியலையே, எல்லாம் கர்நாடகா போகிறாங்களே, என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்காரு. அவர் ஒரு ப்ரொஃபஸர். அவர் என்ன சொன்னார், அரசு கல்லூரி 10 தானே இருக்குது அப்படின்னாரு. அப்போ சொன்னாராம், ஏன் தனியார் கல்லூரி வரக்கூடாது அப்படின்று அவர் போட்ட விதை தான் இன்று 450 கல்லூரிகள் இருக்கின்றது. அது மக்களுக்கு என்ன தேவையோ செய்தவர். ஆனால் எப்போவுமே அவருக்கு சொல்லுவாங்களாம், வந்தால் பசியோடு செல்லக்கூடாதுன்னு தான் அவருடைய பழக்கம். அவர் எப்போவுமே வீட்டில் 24 மணி நேரம் அவருடைய கிச்சன் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவரை பற்றி அடுத்த தலைமுறைக்கு தெரிய வேண்டும். அது இன்றைய மாணவர்கள் படிக்க வேண்டும் அவரை பற்றி. அவர் ஏதோ ஊரில் ஒரு சிலை இருக்குது, அவர் பேரில் ஒரு தெரு இருக்குன்றது முக்கியம் இல்லை, எப்படி வாழ்ந்தார்ன்றது. அதோட முக்கிய விஷயம், அவர் முதல்வர் ஆனது 1977. 77 முதல் 87 வரை அவரோ அவர் குடும்பத்தை சார்ந்தவர்களோ 1 சென்ட் நிலம் கூட வாங்கவில்லை. வேறு உலகத்தில் எந்த முதல்வரோ பிரதமரோ யாரும் பதவிக்கு வந்த பிறகு 1 சென்ட் நிலம் கூட வாங்காத ஒரே தலைவர் அவர்தான். அவர் மீது எந்த வழக்கம் கிடையாது. இன்றும் இவ்வளோ நாள்கள் ஆயும் இன்றும் அவர் வாழும் கடவுளாக இருந்து கொண்டிருக்கின்றார். அதனால் நிறைய பேர் குடும்பத்தில் விளக்கேற்றி உள்ளார். அவர் இல்லைன்னா விஐடி இல்லை. அது மாதிரி பெரிய நிறுவனங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். எப்பயுமே நம்ம மற்றவங்களுக்கு வாழ வைக்க வேண்டும். ஒருத்தர் கெடுதல் செய்யக்கூடாது, மற்றவங்களை வாழ வைக்க வேண்டும். ஒருவரை வாழ வைத்தால் அவர் பல ஆயிரம் குடும்பங்களை வாழ வைப்பார் என்ற நம்பிக்கையோடு நிறைய பேருக்கு உதவி செய்து உள்ளார். அது போன்ற மனிதர்கள் இன்றும் எம்ஜிஆர் புகழை பாடிக்கொண்டிருக்கின்றோம். அனைவரும் எம்ஜிஆர் புகழை பாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.